ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஆசை தான் எல்லாருக்காகவும் ஒரு பாட்டு பாடி வீடியோ போடணும்னு. ஆனால் என்னால் பாட்டு பாட முடியல. கிடினஸாக இருக்குது. மாத்திரை போட்டிருக்கோம் வலிக்கு. கண்ணு தெரியுதா? கண்ணு திறக்க முடியல. ஆனால் ஒரு சில பேர் வாழ்த்து சொல்லியிருக்கீங்க, ஆறுதல் சொல்லியிருக்கீங்க. அவர்களுக்கெல்லாம் நன்றி. இன்றைக்கி விடியாலையே 4 மணிக்கு ஏஞ்சி குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து கிச்சன்லாம் மஞ்சள் தண்ணி தெளித்து பால் காய்ச்சியாச்சு வைகாசி மாதத்தில். ஏன்னா ஆல்ரெடி வீடெல்லாம் பால் காய்ச்சி ரூம்லாம் துடைச்சி கிடச்சி கோமியெல்லாம் வாங்கிட்டு வந்து தெளித்து செஞ்சேன். எனக்கு ஆசை தான் கணபதி ஹோமம் பண்ணணும்னு சொல்லிட்டு. தனியாக இருக்கிறதால கணபதி ஹோமம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வேறு யாரையும் உட்கார வச்சு எனக்கு கணபதி ஹோமம் என் வீட்டில் வேறு யாரையும் கணவன் மனைவியாக உட்கார வச்சு செய்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு நபர் இருந்தார். நான் பணியில் இருக்கும்பொழுது என்னுடைய சகோதரன், என்னுடைய இளைய சகோதரன் சொல்லலாம். அவருடைய மனைவிக்கும் தெரியும், அவருக்கும் என்னை பற்றி தெரியும். எங்கள் நட்பு வட்டாரங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவருக்கும் எனக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு சொல்லிட்டு. அவர் பயங்கரமான கோவக்காரர் சத்ருக்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க இப்போ இல்லை. 43, 44 வயசுலேயே இறந்து போயிட்டார். எனக்கு அவர் இறந்தது கூட தெரியாது. 2 இயர்ஸ் கழித்து ஒரு மேடத்தை சந்திச்சப்போ தான் அவங்க சொன்னாங்க, மேடம் சத்ருக்கன் சார் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். சத்ருக்கனை வச்சு தானே நம்ம வீட்டுக்கு உட்கார வச்சு கணபதி ஹோமம் பண்ணணும் நம்ம நினச்சிருந்தோம். சத்ருக்கன் இறந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டோம். அவரை நான் பார்த்து 15 வருஷம் ஆகுது. ஆனால் உண்மையிலேயே 15 வருஷம் இல்லை, ஒரு 8 வருஷம் ஆகுது. 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் சந்தித்தேன். பணிக்கு போகும்போது அவர் பிகாம் ஹெச்ஓடியாக இருந்தாங்க. அவரை சந்தித்தே 8 வருஷம் ஆச்சு. இடையில ஒரு டைம் கடை வீதியில் ஒரு மனைவியோட வந்து பைக்கில் பார்த்தா தலையாட்டிட்டு போனார், அவ்வளோதான். ஃபோன் கான்டாக்ட் எதுவும் கிடையாது. ஆனால் இப்போ 2 வருஷம் கழிச்சு, 1.5 வருஷம் கழிச்சு தான் எனக்கு தெரியும் அவர் இறந்து போயிட்டார்னு சொல்லிட்டு. அவரோட ஃபோட்டோ கூட என்கிட்ட எதுவும் கிடையாது. ஒரே ஒரு டைம் நாங்கள் டூர் போனோம், அப்போ எடுத்த ஃபோட்டோ ஃப்ரெண்டு போட்டோம். அந்த ஃபோட்டோவில் ஏதோ இருக்கார், அவரோட ஒரு பையன் மனைவி எல்லாம். அவரை தான் வச்சு கணபதி ஹோமம் பண்ணணும்னு நினச்சேன். கடைசியில் அவங்களும் இல்லை. ஏன்னா நல்ல மனிதர். பிறர் காசுக்கோ பிறர் பொருளுக்கோ எதற்குமே பிறரிடம் ஆசைப்பட மாட்டார். அதனால தான் அவர் இறந்துட்டார். வருத்தம் தான். ஆனால் அவர் இறந்து 2 வருஷம் ஆகுது. பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, பெரிய பிள்ளைங்கள் ஆகிட்டாங்க. அந்த பையன் மாதேஷ், அவன் என்னை ரொம்ப அன்பாக இருப்பான். அவன் காலேஜுக்கெலாம் தூக்கிட்டு வந்தால் நான் தூக்கி வச்சுருப்பேன். அவருடைய இழப்புங்கிறது அவருடைய குடும்பத்திற்கு எந்த அளவு இழப்போ அவரோட மனைவிக்கு அதே அளவு ஒரு சகோதரியாய் நாங்கள் ஒன்றா பிறவாத சகோதரர் அவர். எனக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர். பிறர் காசுக்கு 1 லட்ச ரூபா கூட இது வரைக்கும் யாரையும் கை நீட்டி வாங்க மாட்டார் அவர். அந்த மாதிரி நல்ல மனிதர். அவருடைய சொத்துக்களை எல்லாம் நிறையா இழந்து கஷ்டத்தில் போய் தான் அவர் குடும்ப இந்த நிம்மதியின்மையினால் அவர் சூசைட் பண்ணிக்கிட்டார். அவருக்கு நான் பரவாயில்லன்னு நினைப்பேன். ஏன்னா அவரை விட எனக்கு போராட்டங்கள் அதிகம் தான். ஆனால் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அவங்க இறந்து போயிட்டாங்க.